தனியார் மருத்துவக் கல்லூரிகள், நிகர்நிலை மருத்துவ பல்கலைக்கழகங்கள் எந்த காரணத்தை கொண்டு நேரடியாக மாணவர் சேர்க்கை நடத்துவதற்கு தமிழ்நாடு அரசும் மாநில அரசுகளும் ஒன்றிய அரசும் அனுமதிக்கவே கூடாது. நல்ல ரேங்க் பெற்றால் கூட தனியார் பல்கலைக்கழகங்களில் சேர முடியாது. ஏன்னா கல்வி கட்டணம் அதிகமாக இருக்குது, ஏழை மாணவர்கள் சேர முடியாது. கல்வி கட்டணம் கிடைக்கவில்லை, எனவே சேர முடியாது. எனவே இது பெரிய சமூக அநீதி. மன அழுத்தத்தின் காரணமாக பல்வேறு பயிற்சி மையங்களில் மாணவர்கள் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய போக்கு அதிகரிக்கிறது. எனவே இதை தடுத்து நிறுத்த அனைத்து பயிற்சி மையங்களையும் பதிவு செய்ய வேண்டும், அனைத்து பயிற்சி மையங்களையும் ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும், பயிற்சி மையங்களுக்கான விதிமுறைகளை உருவாக்க வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். இல்லை, அதிகாரிகளும் இதில் உடந்தையாக தான் இருந்திருக்காங்க, இல்லைன்னா சொல்ல முடியாது. இன்னும் சொல்ல போனால் அந்த தேர்வு அறைக்கு பொறுப்பாளரே எனக்கு பணம் கொடு, நீ எதையுமே ஃபில்லப் பண்ணாத, நான் ஃபில்லப் பண்ணிக்கலாம் சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ அப்படிப்பட்டவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். சென்ற ஆட்சியை விட இந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா இந்தியா கூட்டணி வலிமையாக இருக்கிறது. எனவே இந்தியா கூட்டணி சேர்ந்த எம்பிக்கள் மாநில அரசுடைய உரிமைகளை பாதுகாக்க, மருத்துவர்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், குரல் கொடுக்க வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன். இளநிலை மருத்துவக் கல்வி மாணவர் சேர்க்கைக்காக நாடு முழுவதும் நீட் நுழைவுத் தேர்வு நடத்தப்பட்டது. நீட் நுழைவுத் தேர்வு மூலமாகத்தான் இளநிலை மருத்துவக் கல்விக்கு நாடு முழுவதும் மாணவர் சேர்க்கை நடத்த வேண்டும் என்ற சட்டம் இயற்றப்பட்டதன் காரணமாக ஒவ்வொரு ஆண்டும் நீட் நுழைவுத் தேர்வு நடத்தப்படுகிறது. அந்த நுழைவுத் தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் தான் நாடு முழுவதும் மாணவர் சேர்க்கை நடத்தப்படுகிறது. அதுபோன்று வெளிநாட்டில் சென்று நமது மாணவர்கள் படிக்க வேண்டும் சொன்னாலும், மருத்துவ படிப்பை மேற்கொள்ள வேண்டும் சொன்னாலும் அவர்கள் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்ற நிலை கொண்டு வரப்பட்டுள்ளது. எனவே அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அந்த கட்டாயத்தின் காரணமாக நாடு முழுவதும் 23 லட்சம் பேர் இந்த நீட் நுழைவுத் தேர்வை எழுதினார்கள். அந்த தேர்வுடைய முடிவுகள் 14ஆம் தேதி அறிவிக்கப்படுவதாக இருந்தது. ஆனால் அதுக்கு முன்கூட்டியே 4ஆம் தேதியே அந்த முடிவுகள் அறிவிக்கப்பட்டது. அந்த முடிவுகள் அறிவிக்கப்பட்டதில் ஏராளமான முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதெல்லாம் இப்பொழுது செய்திகளாக வந்து கொண்டிருக்கின்றன. நீட் நுழைவுத் தேர்வு நடைபெற்ற பொழுதே பீகார் உள்ளிட்ட சில மாநிலங்களில் அந்த வினாத்தாள் வெளியிடப்பட்டது. வினாத்தாள் லீக் ஆயிடுச்சு. அதேபோல் சில இடங்களில் ஆள் மாறாட்டம் நடைபெற்றது. ஒரிஜினல் கேண்டிடேட் உட்கார்ந்து தேர்வு எழுதுவதற்கு பதிலாக அந்த கேண்டிடேட்டுக்கு பதிலாக வேறு சிலரை உட்கார வைத்து அந்த தேர்வுகளை எழுதிய போக்கும் அரங்கேறியது. அதே போலவே ஹரியானாவில் ஒரு மையத்தில் 7 மாணவர்கள் ஒரே மதிப்பெண்ணை, அதாவது முழுமையான மதிப்பெண்ணை 720 மதிப்பெண்ணை 7 மாணவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அதேபோல் என்றுமில்லாத அளவிற்கு 67 மாணவர்கள் 720க்கு 720 முழு மதிப்பெண்ணை பெற்றிருக்கிறார்கள். அதேபோல் கிரேஸ் மதிப்பெண் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற நிகழ்வுகள் மிகப்பெரிய அளவிற்கு இன்றைக்கு ஊடகங்களில் விவாதிக்கப்படுகிறது. அது முறைகேட்டை நிரூபணம் செய்கிறது. எனவே இது கடுமையான கண்டனத்திற்குரியது. நீட் நுழைவுத் தேர்வில் தொடர்ந்து இது போன்ற முறைகேடுகள் நடைபெற்று வருவது அந்த தேர்வின் மீது உள்ள நம்பிக்கையை சீர்குலைக்கிறது, மிகப்பெரிய அளவுக்கு அவநம்பிக்கை ஏற்படுத்துகிறது. எனவே உடனடியாக ஒன்றிய அரசாங்கம் வெளிப்படைத்தன்மையுடன் நேர்மையான ஒரு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும். தவறு செய்தவர் மீது சட்ட ரீதியாக கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் என சமூக சமத்துவத்திற்கான மருத்துவர்கள் சங்க சார்பாக நாங்கள் ஒன்றிய அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். அதே போலவே தமிழ்நாடு அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள மருத்துவ இடங்களுக்கு நீட் நுழைவுத் தேர்விலிருந்து விலக்கு பெறுவதற்காக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் 2 முறை சட்ட மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட்டு ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. பாஜக அதை ஆதரிக்கவில்லை, மற்றபடி ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. அந்த மசோதாவை குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்கு மிக காலதாமதமாக ஆளுநர் அனுப்பி வைத்தார். ஆனால் இதுவரை ஒன்றிய அரசு அந்த சட்ட மசோதாவுக்கு ஒப்புதலை பெற்றுக் கொடுக்கவில்லை. எனவே இப்பொழுது பதவியேற்கக்கூடிய பாஜக தலைமையிலான தேசிய முன்னணி அரசாங்கம் அந்த சட்ட மசோதாவுக்கு உடனடியாக குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலை பெற்றுத்தர வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். தனியார் மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் நிகர்நிலை மருத்துவ கல்லூரிகளில், பல்கலைக்கழகங்களில் மாணவர் சேர்க்கையை எந்த வகையிலும் நேரடியாக அந்த கல்வி நிறுவனங்களில் மேற்கொள்ளக்கூடாது. இதை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றோம். நாங்கள் வலியுறுத்தியதன் காரணமாக தற்பொழுது ஒன்றிய அரசும் மாநில அரசும் பிரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கும் தனியார் நிகர்நிலை மருத்துவ பல்கலைக்கழகங்களுக்கும் நேரடியாக மாணவர் சேர்க்கை நடத்துகின்றன. ஆனால் கடைசி கட்டத்தில் மாணவர் சேர்க்கை முடிய உள்ள தருணத்தில் நேரடியாக நீங்களே மாப்பப் கவுன்சிலிங் மூலமாக மாணவர் சேர்க்கை நடத்தி கொள்ளலாம் என்று சொல்லி ஒன்றிய அரசு அனுமதி வழங்குகிறது. அதன் காரணமாக கடைசி நாள், கடைசி தினத்தன்று, கடைசி நேரத்தில் ஏராளமான மாணவர்கள், குறைந்த மதிப்பெண்ணை பெற்றவர்கள், வசதி படைத்தவர்கள் நேரடியாக பணத்தை கொடுத்து அந்த இடங்களில் சேர்ந்து விடுகிறார்கள். நீட்டில் குறைவான ரேங்க் பெற்றிருந்தாலும் கூட, நீட்டில் குறைவான மதிப்பெண் பெற்றிருந்தாலும் கூட
பணம் இருக்கிறது என்ற ஒரே காரணத்திற்காக அவர்கள் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து விடுகிறார்கள். எனவே தனியார் மருத்துவக் கல்லூரியில் நிகர்நிலை மருத்துவ பல்கலைக்கழகங்களில் ஒரே தகுதியாக இருப்பது பணம் என்று ஆகிவிட்டது. எனவே அப்படிப்பட்ட நிலையை போக்க வேண்டும். எனவே தனியார் நிகர்நிலை மருத்துவ பல்கலைக்கழகங்கள், தனியார் மருத்துவக் கல்லூரிகள் எந்த காரணத்தை கொண்டும் நேரடியாக மாணவர் சேர்க்கையை நடத்த இந்த ஆண்டு அனுமதிக்கக்கூடாது. கடைசி இடம் முடிகின்ற வரை ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள அனைத்து இடங்களுக்கும் ஆல் இண்டியா கோட்டா, எய்ம்ஸ், ஜிப்மர், ஒன்றிய அரசுடைய மருத்துவ இடங்கள், அதேபோல் தனியார் நிகர்நிலை மருத்துவ பல்கலைக்கழகங்கள், இராணுவ மருத்துவக் கல்லூரி உள்ளிட்ட அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள மருத்துவ இடங்களுக்கும் ஒன்றிய அரசு மட்டுமே நேரடியாக மாணவர் சேர்க்கை நடத்த வேண்டும். எந்த காரணம் கொண்டும் ஒரு இடத்தை கூட தனியார் நிகர்நிலை மருத்துவ பல்கலைக்கழகங்கள் நேரடியாக மாணவர் சேர்க்கை நடத்த அனுமதிக்கவே கூடாது. அதே போலவே தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாட்டில் உள்ள பிரைவேட் மெடிக்கல் காலேஜில் கடைசி சீட்டு நிரம்புகின்ற வரை தமிழ்நாடு அரசு தான் மாணவர் சேர்க்கை நடத்த வேண்டும். ரேங்க் அடிப்படையில் நடத்த வேண்டும். கடைசி நேரத்தில் நீங்களே மாணவர் சேர்க்கை நடத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லி அனுமதிக்கக்கூடாது. அவ்வாறு அனுமதிப்பதின் காரணமாக தான் கடைசி நேரத்தில் பணத்தை கொடுத்துட்டு குறைவான ரேங்க் வாங்குறவங்க மருத்துவர்கள் சேர்ந்து விடுறார்கள். எனவே நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்வது, தனியார் மருத்துவக் கல்லூரிகள், நிகர்நிலை மருத்துவ பல்கலைக்கழகங்கள் எந்த காரணத்தை கொண்டு நேரடியாக மாணவர் சேர்க்கை நடத்துவதற்கு தமிழ்நாடு அரசும் மாநில அரசுகளும் ஒன்றிய அரசும் அனுமதிக்கவே கூடாது. அவ்வாறு செய்தால் முறைகேட்டை தடுக்க முடியும். இடங்கள் காலியாக போனாலும் கூட அவர்கள் மாணவர்கள் சேரவில்லை என்று சொன்னால் கட்டணத்தை குறைப்பார்கள். ஆனால் அதை விடுத்து கடைசி நேரத்தில் நீங்களே மாணவர் சேர்க்கை நடத்தி கொள்ளலாம் என்று சொல்கின்ற பொழுது அதற்கு ஏற்ப கட் ஆஃப் மதிப்பெண்ணையும் 0% கொண்டு வருகின்ற பொழுது பணம் உள்ள வசதி படைத்த மாணவர்கள், 0% பெற்ற மாணவர்கள் பணத்தை கொடுத்து தனியார் மருத்துவக் கல்லூரியிலும் நிகர்நிலை மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து விடுகிறார்கள். இதுதான் மிகப்பெரிய முறைகேடு. மருத்துவக் கல்வி மாணவர் சேர்க்கையில் மிகப்பெரிய முறைகேடு இப்பொழுது இருக்கு என்று சொன்னால் அது தனியார் மருத்துவக் கல்லூரியில் நிகர்நிலை மருத்துவ பல்கலைக்கழகங்கள் நேரடியாக மாணவர் சேர்க்கை நடத்தி கொள்ளலாம். கடைசி நேரத்தில் கட் ஆஃப் பர்சன்டேஜ் 0 குறைக்கிறோம் என்பதுதான் தனியார் மருத்துவர்களின் சாதகமானது. இதுதான் மிகப்பெரிய முறைகேடு. எனவே இதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு ஒன்றிய அரசுக்கு இருக்கிறது. எனவே தேவைப்பட்டால் தேசிய மருத்துவ ஆணைய சட்டத்திலே திருத்த கொண்டு வந்து ஒரு இடத்தில் கூட தனியார் மருத்துவக் கல்லூரியிலும் நிகர்நிலை மருத்துவ பல்கலைக்கழகங்களும் நேரடியாக மாணவர் சேர்க்கை நடத்தக்கூடாது என்று திருத்தத்தை கொண்டு வர வேண்டும். அதே போலவே கடைசி வரை மத்திய அரசும் மாநில அரசும் ரேங்க் லிஸ்ட் அடிப்படையில், தரவரிசை அடிப்படையில், மதிப்பெண் அடிப்படையில் இடஒதுக்கீட்டை பின்பற்றி மாணவர் சேர்க்கை நடத்த வேண்டும். அவ்வாறு சேர்த்தால் முறைகேடு நடைபெறாது. அதுக்கடுத்து மிக முக்கியமாக நாங்கள் பல முறை வலியுறுத்தியிருக்கின்றோம், தேசிய தேர்வு முகமை, அதாவது நீட் நுழைவுத் தேர்வு நடத்தக்கூடிய நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி என்று சொல்லக்கூடிய தேசிய தேர்வு முகமை நாடு முழுவதும் எவ்வளோ பேர் தேர்வு எழுதினார்களோ ஒட்டுமொத்தமாக அந்த ஒட்டுமொத்த மாணவர்களுக்கான ரேங்க் லிஸ்ட்டை போடணும். 23 லட்சம் பேர் நீட் தேர்வு எழுதியிருந்தால் அந்த 23 லட்சம் பேருடைய மதிப்பெண்ணையும் ரேங்கையும் கம்யூனிட்டியையும் ஒட்டுமொத்தமாக இணையதளத்தில் வெளியிட வேண்டும். அவ்வாறு வெளியிடுவதே இல்லை. அதே போலவே ஜென்ரல் ரேங்க் அந்த 23 லட்சம் பேருக்கு அப்படியே இல்லை, ரேங்கை வரிசையாக போடணும். அது பிறகு வகுப்பு வாரியாக ரேங்கை போடணும். அதாவது இடபிள்யூஎஸ், ஓப்பன் கோட்டா, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிசி, ஓபிசி, எஸ்சி, எஸ்டி என்று சொல்லி எல்லா இடஒதுக்கீட்டுக்கான தரவரிசை பட்டியலை ஒன்றிய அரசு வெளியிட வேண்டும். அதற்கடுத்து மிக முக்கியமாக மாநில பட்டியலையும், மாநில அளவில் தேர்வு எழுதின மாநில மாணவர்களுக்கான பட்டியலையும் அதே போன்ற ஒன்றிய அரசு வெளியிட வேண்டும். தேசிய தேர்வு முகமை வெளியிட வேண்டும். இதுவரை நீட் நுழைவு நடைமுறைப்படுத்தப்பட்ட பிறகு இந்த ஆண்டு வரை இதுவரை அவ்வாறு ஒட்டுமொத்தமாக கம்ப்ளீட் லிஸ்ட்டை வெளியிடுறதே இல்லை, ரேங்க் லிஸ்ட்டை வெளியிடுவதே இல்லை. இதுதான் முறைகேட்டுக்கு காரணமாக இருக்கிறது. மற்றவர்களுடைய ரேங்க் என்னன்னே தெரியாது, பக்கத்தில் இருக்கிற ரேங்க் என்னன்னே தெரியாது, தன்னோட படித்த மாணவரோட ரேங்க் தெரியாது. முதல் 25 ரேங்கை தான் தேசிய தேர்வு முகமை வெளியிடுகிறது ஒழிய ஒட்டுமொத்தமாக 23 லட்சம் பேருடைய ரேங்கை போடவில்லை. எனவே இப்படிப்பட்ட வெளிப்படைத்தன்மையற்ற போக்கு கடுமையான கண்டனத்திற்குரியது. எனவே 23 லட்சம் பேருடைய ரேங்க் லிஸ்ட்டை போடணும், கம்யூனிட்டி வைஸ் ரேங்க் லிஸ்ட்டை போடணும், ஸ்டேட் வைஸ் ரேங்க் லிஸ்ட்டை தேசிய தேர்வு முகமை வெளிப்படைத்தன்மையோடு போட வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். அதே போலவே கட்டணங்களை நிகர்நிலை மருத்துவ பல்கலைக்கழகங்கள், தனியார் மருத்துவக் கல்லூரிகளின் கட்டணங்களை 100 விழுக்காடு இடங்களுக்கும் நியாயமான முறையில் மாநில அரசும் ஒன்றிய அரசும் நிர்ணயிக்க வேண்டும். ஏற்கனவே தமிழ்நாடு அரசு போன்ற மாநில அரசுகள் தனியார் மருத்துவக் கல்லூரிகளின் 100 விழுக்காடு இடங்களுக்கும் கட்டணத்தை நிர்ணயம் செய்தது.
ஆனால் தேசிய மருத்துவ ஆணைய சட்டம் 2019 ஒன்றிய அரசு கொண்டு வந்த பிறகு தனியார் மருத்துவக் கல்லூரிகளும் நிகர்நிலை மருத்துவ பல்கலைக்கழகங்களும் 50 விழுக்காடு இடங்களுக்கு மட்டுமே கட்டணத்தை நிர்ணயித்தால் போதும் என்று சொல்லிவிட்டார்கள். எனவே 50 விழுக்காடு இடங்களுக்கு அவர்களே கட்டணத்தை நிர்ணயித்துக் கொள்ளலாம். இந்தியா முழுவதும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் தனியார் நிகர்நிலை மருத்துவ பல்கலைக்கழகங்கள் தங்களுடைய இடங்களில் 50 விழுக்காடு இடங்களுக்கு அவர்களே எவ்வளவு வேணாலும் ஃபீஸை ஃபிக்ஸ் செய்து கொள்ளலாம்னு சொல்லி தேசிய மருத்துவ ஆணையத்துறை சட்டம் கூறுகிறது. எனவே தேசிய தேர்வாணையம் மருத்துவ ஆணையம் மீதி உள்ள 50 இடங்களுக்கு அந்தந்த மாநிலத்தில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி என்ன கட்டணமோ அதை தான் வசூலிக்க வேண்டும் சொல்லி அட்மிஷன் விதிமுறைகளில் மாற்றங்களை கொண்டு வந்தது. ஆனால் அந்த விதிமுறை நடைமுறைப்படுத்தவில்லை. தமிழ்நாட்டில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை மருத்துவ பல்கலைக்கழகங்கள் 50 விழுக்காடு இடங்களுக்கு அவங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மீதி உள்ள 50 விழுக்காடு இடங்களுக்கு தேசிய மருத்துவ ஆணைய விதிமுறைப்படி தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் என்ன ஃபீஸோ அந்த ஃபீஸை தான் வாங்கணும். ஆனால் அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து விட்டார்கள் தனியார் மருத்துவர்கள் நிகர்நிலை மருத்துவ பல்கலைக்கழகங்களும். அப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா நடைமுறையில் 100 விழுக்காடு இடங்களுக்கும் தனியார் மருத்துவக் கல்லூரியிலே நிகர்நிலை மருத்துவ பல்கலைக்கழகங்களே ஃபீஸை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. எவ்வளோ வேணாலும் ஃபீஸை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, அதை வசூல் பண்ணுறாங்க. அப்போ ஏழை எளிய மாணவர்கள் நடுத்தர குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்கள் தனியார் மருத்துவக் கல்லூரியில் சேர முடியவில்லை, நிகர்நிலை மருத்துவ பல்கலையில் சேர முடியவில்லை. தனியார் மருத்துவக் கல்லூரி இடங்களும் நிகர்நிலை மருத்துவ பல்கலைக்கழக இடங்களும் பணக்காரர்களுக்கு என்று சொல்லி அது இடஒதுக்கீடாக மாறிவிட்டது. அது பார்த்தீங்கன்னா ஏழை மாணவர்கள் படிக்கவே முடியாது, பணக்காரர்களுக்கான இடஒதுக்கீடாக தனியார் மருத்துவ கல்லூரிகளும் நிகர்நிலை மருத்துவ பல்கலைக்கழக இடங்களும் மாறிவிட்டன. இது சமூக நீதிக்கு எதிரானது, மிகப்பெரிய சமூக அநீதி. எனவே ஒன்றிய அரசு உடனடியாக இந்த பிரச்சனை தலையிட்டு தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை மருத்துவ பல்கலைக்கழகங்கள் உட்பட அனைத்து தனியார் கல்லூரிகளிலும் கல்வி நிறுவனங்களிலும் 100 விழுக்காடு இடங்களுக்குமே நியாயமாக கட்டணத்தை நிர்ணயிக்க வேண்டும். அந்த கட்டண நிர்ணய குழுவில் பெற்றோர்களும் மாணவர் பிரதிநிதிகளும் இடம்பெறக்கூடிய நிலையை உருவாக்க வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதுக்கடுத்து கல்லூரியில் நிர்ணயிக்கக்கூடிய கட்டணத்தை இணையதளத்தில் போடுறாங்க. ஆனால் அதை விட கூடுதலாக பல மடங்கு கட்டணத்தை வசூல் பண்ணுறாங்க. எனவே தனியார் மருத்துவக் கல்லூரியில் நிகழ்நிலை மருத்துவ பல்கலைக்கழகங்கள் கூடுதலாக கட்டணங்களை வசூல் செய்தால் அந்த நிறுவனங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். எந்த நடவடிக்கையுமே இதுவரை எந்த கல்லூரி மேலே எடுக்கப்படவில்லை. அப்போ தனிக்காட்டு ராஜா மாதிரி இன்றைக்கு தனியார் மருத்துவக் கல்லூரிகளும் நிகர்நிலை மருத்துவ பல்கலைக்கழகம் செயல்படுகின்றன. எவ்வளோ வேணாலும் கட்டணத்தை நிர்ணயிச்சுக்கிறாங்க, அதை விட கூடுதலாக எவ்வளோ வேணாலும் கட்டணம் தங்கள் மனம் போல் அவங்க வசூல் பண்ணுறாங்க. அப்போ அந்த கல்லூரியில் அந்த கட்டணத்தை நம்பி சேர்ந்த மாணவர்கள் சேர்ந்த பிறகு கூடுதல் கட்டணத்தை கொடுன்னு சொல்கிறப்ப விழி பிதுங்கி அந்த மாணவர்களை பெற்றோர்கள் நிற்கிறாங்க. படிப்பை தொடர முடியாமல் கஷ்டப்படுறாங்க. அதேபோல் ஹவுஸ் சர்ஜன் பண்ணுறப்ப ஃபீஸ் வாங்கக்கூடாது, ஹவுஸ் சர்ஜன் பண்ணுறப்ப ஃபீஸ் வாங்குறாங்க. ஆனால் மத்திய மாநில அரசு வேடிக்கை பார்க்கின்றன. இது மோசமான ஒரு போக்காகும். எனவே இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து தனியார் மருத்துவக் கல்லூரிகள் தனியார் நிகழ்நிலை மருத்துவ பல்கலைக்கழகங்களில் 100 விழுக்காடு இடங்களுக்கும் ஒன்றிய அரசும் மாநில அரசும் நியாயமான முறையில் கட்டணத்தை நிர்ணயிக்க வேண்டும். அந்த கட்டணத்தை விட கூடுதலாக கட்டணத்தை நிர்ணயித்தால் அந்த கல்வி நிறுவனங்களை அரசே ஏற்கக்கூடிய வகையில் புதிய சட்டங்களை உருவாக்க வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். அதே போலவே ஏழை எளிய மாணவர்களுக்கான கல்வி கட்டணத்தை ஒன்றிய அரசும் மத்திய அரசுமே ஏற்க வேண்டும். தமிழ்நாட்டில் 7.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டு மூலமாக அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவக் கல்லூரிகளிலும் இதர தொழிற்கல்லூரியில் சேர்ந்தால் அவர்களுக்கான கல்வி கட்டணம், விடுதி கட்டணம், கவுன்சிலிங் கட்டணம் போன்றவற்றை தமிழ்நாடு அரசு நடைமுறைப்படுத்துகிறது. இது வரவேற்கத்தக்கது, பாராட்டத்தக்கது. தமிழ்நாடு அரசே செலுத்துகிறது. அப்போ இதன் மூலமாக அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய ஏழை எளிய மாணவர்கள் தனியார் மருத்துவக் கல்லூரிகளிலும் கூட 7.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டில் சேர முடிகிறது. இது சமூக நீதியில் மிகப்பெரிய ஒரு மைல்கல், மிகப்பெரிய சாதனை. எனவே அதை போன்று நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து தனியார் மருத்துவக் கல்லூரிகளிலும் நிகழ்நிலை மருத்துவ பல்கலைக்கழகங்களிலும் சேரக்கூடிய ஏழை எளிய குடும்பங்களைச் சேர்ந்த மாணவருடைய கல்வி கட்டணத்தை ஒன்றிய அரசும் மாநில அரசுமே ஏற்க வேண்டும். அவ்வாறு ஏற்றால் ஏழை மாணவர்களுக்கு கூட தனியார் மருத்துவக் கல்லூரி கதவுகள் திறக்கும். பணக்காரர்கள் மட்டும்தான் கதவு திறக்குது, ஏழை மாணவர்கள் திறக்கவில்லை. எனவே ஏழை மாணவர்களுக்கான கல்வி கட்டணத்தை அரசாங்கங்களே செலுத்துகின்ற பொழுது
தனியார் மருத்துவக் கல்லூரியில் நிகர்நிலை மருத்துவ பல்கலைக்கழகங்களிலும் ஏழை மாணவருடைய குழந்தைகளும் படிக்க முடியும். அதையும் ஒன்றிய அரசும் மாநில அரசும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதேபோல மருத்துவ மாணவர்களுக்கும் கல்வி கடனை வட்டி இல்லாமல் வழங்க வேண்டும். எந்த விதமான நிபந்தனை இல்லாமல் கல்வி கடனை வழங்க வேண்டும். ஏராளமான நிபந்தனைகள் இப்பொழுது விதிக்கப்படுகிறது. அதன் காரணமாக கல்வி கடன் கிடைக்கவில்லை. எனவே நடுத்தர குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள், ஏழை எளிய மாணவர்கள் நீட்டில் 720 மதிப்பெண் பெற்றாலும் கூட அவங்க நிச்சயமாக எந்த தனியார் மருத்துவமனையும் சேர முடியாது. நல்ல ரேங்க் பெற்றால் கூட தனியார் பல்கலைக்கழகங்களில் சேர முடியாது. ஏன்னா கல்வி கட்டணம் அதிகமாக இருக்குது. ஏழை மாணவர்கள் சேர முடியாது. கல்வி கடன் கிடைக்கவில்லை, எனவே சேர முடியாது. எனவே இது பெரிய சமூக அநீதி, சமூக நீதிக்கு எதிரானது. எனவே இன்றைக்கு தனியார் மருத்துவக் கல்லூரிகள் எல்லாம் பணக்காரர்களுக்காக என்று சொல்லி நாம் ஒதுக்கிவிடுவது இந்தியா போன்ற நாடுகளில் அது நியாயமல்ல, அது சமூக நீதிக்கு எதிரானது. எனவே கல்வி கட்டணத்தை ஏழை மாணவர்களுக்கு ஒன்றிய அரசு மாநில அரசுமே செலுத்த வேண்டும். அதேபோல வட்டி இல்லாத கடனை கொடுக்க வேண்டும். அவ்வாறு கொடுத்தால் நடுத்தர மத்திய தர குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்கள் கூட நல்ல மதிப்பெண்ணை நீட்டில் பெற்றால் அவள் தனியார் மருத்துவக் கல்லூரியிலும் நிகர்நிலை மருத்துவப் பள்ளியிலும் சேர முடியும். அவ்வாறு சேர முடியாத காரணமாக அந்த இடத்தை குறைவான ரேங்க் வாங்கினவங்க சேர்றாங்க, பணம் உள்ளவங்க சேர்றாங்க. குறைந்த மதிப்பெண்ணை பெற்றவர்கள், குறைவான ரேங்கை பெற்றவர்கள் அவங்க என்ன பண்ணுறாங்க, பணம் இருக்கிற காரணத்தினால அவங்க போய் சேர்ந்துறாங்க. அப்போ இது எந்த விதத்தில் சமூக நீதியை காக்கிற மாதிரி செயலாக இருக்க முடியும்? அப்போ குறைவான மதிப்பெண் பெற்றுவிட்டு பணம் இருக்கின்ற ஒரே காரணத்திற்காக தனியார் மருத்துவர்களில் ஒரு மாணவர் சேர்கிறார். அதே சமயத்தில் நீட்டில் நல்ல மதிப்பெண் பெற்றால் கூட பணமில்லை என்ற காரணத்திற்காக தனியார் மருத்துவர்கள் சேர முடியும் சொன்னால் இது சமூக அநீதியா இல்லையா? இதை தான் நாங்கள் தொடர்ந்து கேட்கின்றோம். எனவே மருத்துவக் கல்வியில் முழுமையான சமூக நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் சொன்னால் ஏழை மாணவர்களுக்கான கல்வி கட்டணத்தை முழுமையாக ஒன்றிய அரசும் மாநில அரசும் ஏற்க வேண்டும். அதே போலவே வட்டி இல்லாத கல்வி கடன்களை கொடுக்க வேண்டும். அதுக்கடுத்து மிக முக்கியமாக இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பயிற்சி மையங்கள், தனியார் பயிற்சி மையங்கள் கொள்ளை அடிக்கின்றன. எனவே இந்த பயிற்சி மையங்களை ஒழுங்குபடுத்த வேண்டிய பொறுப்பு ஒன்றிய அரசுக்கு மாநில அரசு இருக்கிறது. எனவே தனியார் நீட் கோச்சிங் பயிற்சி மையங்கள் உட்பட அனைத்து தனியார் பயிற்சி மையங்களுக்கான கட்டணத்தையும் அரசாங்கம் நிர்ணயம் செய்ய வேண்டும். அவற்றை ஒழுங்குபடுத்த வேண்டும், முறைப்படுத்த வேண்டும், அந்த மையங்களை பதிவு செய்ய வேண்டும். ஆனால் இதுவரை அப்படிப்பட்ட எந்த நடவடிக்கை எடுக்கல. யதார்த்தமான உண்மை, கோச்சிங் சென்டர் யாரும் மூடிவிட முடியாது. நீங்கள் நீட்டுக்கு வேணால் மூடலாம், மற்ற தேர்வுலாம் இருக்கு இல்லையா, ஐஏஎஸ் ஐபிஎஸ் கூட அவங்க போகிறாங்க. குரூப் 1 தேர்வுக்கு கோச்சிங் சென்டர் நடக்குது, மூடிவிட முடியுமா? யாராச்சும் மூடிவிட சொல்லுவாங்களா? அவ்வாறு இருக்கின்ற பொழுது கோச்சிங் சென்டர் என்பது இன்றைக்கு யதார்த்தமான உண்மை, யதார்த்தமான நிலைமை. அவ்வாறு இருக்கின்ற பொழுது இந்த பயிற்சி மையங்கள் அவை தன்னுடைய விருப்பத்தின் பேரில் தங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப கட்டணங்களை வசூல் செய்து ஏழை எளிய மாணவர்கள் நடுத்தர மாணவர்கள் கொள்ளையடிப்பதை ஏற்க முடியாது. எனவே இந்தியா முழுவதும் அனைத்து பயிற்சி மையங்களுடைய கட்டணத்தை ஒன்றிய அரசு மாநில அரசு நிர்ணயிக்க வேண்டும். அது அந்த அரசுடைய பொறுப்பு. அந்த பொறுப்பை தட்டி கழிக்கக்கூடாது என சமூக சமத்துவத்திற்கான டாக்டர் சங்க சார்பாக நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். தமிழ்நாடு அரசாங்கம் 7.5 விழுக்காட்டு இடஒதுக்கீட்டை அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்குகிறது. அதை 10 விழுக்காடாக உயர்த்த வேண்டும். வெறும் மருத்துவக் கல்லூரி, தொழிற்கல்லூரி என்று இல்லாமல் அனைத்து உயர்கல்வி நிறுவனங்களிலும் அரசு கலைக்கல்லூரிகளிலும் அந்த 7.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை அரசு பள்ளி மாணவர்கள் வழங்க வேண்டும். மருத்துவக் கல்வி, பொறியியல் கல்வி, தொழிற்கல்லூரியில் மட்டும் 7.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை அரசு பள்ளி மாணவர்கள் வழங்கினால் போதாது, அரசு கலைக்கல்லூரியில் வழங்க வேண்டும். அனைத்து உயர்கல்வி நிறுவனங்களிலும் 7.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை வழங்குவதற்கு தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த 7.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை நீதியரசர் கலையரசன் குழு கூறியதைப் போல, பரிந்துரைத்தது போல 10 விழுக்காடாக உயர்த்த வேண்டும். அதே போலவே அரசு பள்ளிகளைப் போலவே இருக்கக்கூடிய அரசு உதவி பெறும் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தனியாக 3 விழுக்காடு இடஒதுக்கீட்டை தமிழ்நாடு அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும். அவ்வாறு செய்தால் அரசு உதவி பெறும் பள்ளியில் படிக்கக்கூடிய ஏழை எளிய மாணவர்களும் மருத்துவக் கல்லூரியிலும் பொறியியல் கல்லூரியிலும் படிக்க முடியும். எனவே தமிழ்நாடு அரசு போர்க்கால அடிப்படையில் வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் சட்டத்தை ஏற்றி அல்லது ஒரு உத்தரவை போட்டு அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு தனியாக 3 விழுக்காடு இடஒதுக்கீட்டை மருத்துவக் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, அனைத்து உயர்கல்வி நிறுவனங்கள், அரசுடைய கலை கல்லூரிகள் உள்ளிட்ட அனைத்து கல்லூரிகளிலும் அந்த 3 விழுக்காடு இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்த வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். தமிழ்நாடு அரசு தமிழ் வழியில் படித்த மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பில் 20 விழுக்காடு இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்தி விடுகிறது. இது வரவேற்கத்தக்கது, பாராட்டத்தக்கது. ஆனால் அந்த இடஒதுக்கீடு கல்வியில் இல்லை.
எனவே அரசு, தமிழ்நாடு அரசு தமிழ் மீடியத்தில் படித்த, அதாவது 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு முதல் வரை தமிழ் வழியில் படித்த மாணவர்களுக்கு மருத்துவக் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, தொழிற்கல்லூரிகள், கலைக்கல்லூரிகள் உள்ளிட்ட அனைத்து கல்லூரிகளிலும் 20 விழுக்காடு இடஒதுக்கீட்டை வேலைவாய்ப்பில் வழங்குவது போல வழங்க வேண்டும் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டும் சொல்கின்றோம், தமிழ் வழியில் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்த அனைத்து மாணவர்களுக்கும் வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு வழங்குவதைப் போல தமிழ்நாடு அரசாங்கம் உடனடியாக கல்வியிலும், உயர்கல்வியிலும், மருத்துவக் கல்லூரியிலும், பொறியியல் கல்லூரியிலும் வழங்க வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தி தமிழ்நாடு அரசை கேட்டுக்கொள்கின்றோம். அதே போலவே தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ் மொழியில் மருத்துவக் கல்லூரி ஆரம்பிக்க வேண்டும். போல தேசிய தேர்வு முகமை ஹிந்தியில் மருத்துவக் கல்வி மாணவர் சேர்க்கை நடத்தலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அமித்ஷா அவர்கள் ஹிந்தியில் மருத்துவ நூல்களை வெளியிட்டிருக்கின்றார் மத்திய பிரதேசத்தில். எனவே ஹிந்தி பேசும் மாநிலங்களில் ஹிந்தியில் மருத்துவக் கல்வி நடத்தலாம் என்று சொல்லி அவர்கள் உத்தரவு பிறப்பித்து நடத்துகிறார்கள். அவ்வாறு இருக்கின்ற பொழுது தமிழ்நாட்டில் தமிழ் வழியில் மருத்துவக் கல்வி தொடங்கப்படவில்லை. நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் விரைவாக தமிழ் வழியிலும் மருத்துவக் கல்லூரி தொடங்கப்படும் என அறிவித்தார். மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களும் அறிவித்தார்கள். ஆனால் இதுவரை தொடங்கப்படவில்லை. எனவே தமிழ்நாடு அரசாங்கம் சென்னையில் அப்படிப்பட்ட ஒரு தமிழ் வழியில் நடக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரி தொடங்கப் போவதாக அறிவித்திருந்தது. எனவே தமிழ்நாடு அரசாங்கம் உடனடியாக தமிழ் வழியிலும் மருத்துவக் கல்லூரியை தொடங்க வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். அதே போலவே தனியார் பயிற்சி மையங்களில் ஏராளமான தற்கொலைகள் நடைபெறுகிறது. இந்த தற்கொலைகள் நடைபெறுவதற்கான காரணங்களை கண்டறிய வேண்டும். கடுமையான கெடுபிடி, கடுமையான அளவிற்கு அடக்குமுறை போன்றவையெல்லாம் இருப்பது மாணவருடைய மன அழுத்தம் அதிகரிக்க காரணமாக இருக்கிறது. மன அழுத்தத்தின் காரணமாக பல்வேறு பயிற்சி மையங்களில் மாணவர்கள் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய போக்கு அதிகரிக்கிறது. எனவே இதை தடுத்து நிறுத்த அனைத்து பயிற்சி மையங்களையும் பதிவு செய்ய வேண்டும். அனைத்து பயிற்சி மையங்களையும் ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும். பயிற்சி மையங்களுக்கான விதிமுறைகளை உருவாக்க வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். அதே கோரிக்கை தான் நாங்கள் வைக்கிறோம். என்னென்னாக்க இப்போ மிகப்பெரிய அளவுக்கு முறைகேடு நடந்ததாக செய்தியில் வருகிறது. எனவே இந்த முறைகேட்டில் ஈடுபட்டவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அதற்கு நீதி அரசர் தலைமையில், உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் கூட ஒரு குழு அமைக்கலாம். அந்த குழு அமைத்து வெளிப்படைத்தன்மையோடு நேர்மையாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். அந்த விசாரணையின் அடிப்படையில் தவறு செய்தவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். சட்ட ரீதியாக தண்டனை வழங்க வேண்டும். எதிர்காலத்தில் இதுபோன்ற முறைகள் நடக்காமல் ஒன்றிய அரசு நீட் நுழைவுத்துறை நடத்த வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் நீட்டிலிருந்து விலக்கு கேட்கக்கூடிய மாநிலங்களுக்கு நீட்டிலிருந்து விலக்கு வழங்க வேண்டும். அதுக்கு தேசிய தேர்வு முகமையில், தேசிய தேர்வு ஆணையத்தில், என்எம்சியில் உடனடியாக சட்ட திருத்தத்தை கொண்டு வரலாம். எந்தெந்த மாநிலங்கள் நீட்டிலேருந்து விலக்கு கேட்கின்றார்களோ அந்த மாநிலங்களுக்கு நீட்டிலேருந்து விலக்கு வழங்கப்படும் என்று சொல்லி தேசிய தேர்வு ஆணையம், தேசிய மருத்துவ ஆணையம் ஒரு சிறிய சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தால் போதும். நேஷனல் மெடிக்கல் கமிஷன் ஒரு சிறிய ஒரே ஒரு வரியை சேர்த்தா போதும். எந்தெந்த மாநிலங்கள் நீட்லேருந்து விலக்கு கேட்குறாங்களோ அவங்களுக்கு நீட்டில் விலக்கு வழங்கப்படும் சொல்லி அந்த சிறிய திருத்தத்தை செய்தாலே தமிழ்நாடு போன்ற மாநிலங்களும் விலக்கு கிடைக்கும். வேறு எந்த மாநிலம் நீட்லேருந்து விலக்கு கேட்குறாங்களோ அவங்களுக்கு விலக்கு கிடைக்கும். நீட்டில் நாங்கள் இணைந்தது நாங்கள் அதில் சேர்க்குறோன்னு சொன்னால் அந்த மாநிலங்களுடைய விருப்பம் அதுக்கு நம்ம எதிராக இருக்கவில்லை. அதே சமயத்தில் விலக்கு கேட்கக்கூடிய மாநிலங்களுக்கு விலக்கு வழங்கணும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இல்லை, திறமையான மாணவர்கள் நிறைய மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. நீங்கள் 720 வாங்கிட்டாலே எல்லாம் முறைகேடு நம்ம சொல்லிட முடியாது. அதனால் அதை நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதே மாதிரி ஒரு மையத்தில் 7 பேர் ஃபஸ்ட்டு வந்திருக்காங்க, 720 வாங்கியிருக்காங்க அப்படின்னா நம்ம சந்தேகங்களோட பார்க்கணும், அதில் விசாரிக்கணும். ஆனால் அதே சமயத்தில் நம்ம ஒரு மையத்தில் வாங்கிட்டாங்கிறதுக்கு அவங்கள முழுமையாக அவங்க எல்லாம் தப்பு பண்ணிட்டாங்கன்னு முடிவுக்கு வர வேண்டியதில்லை, அவசியம் இல்லை. அதனால் இது நடந்திருக்கு. அப்போ அது மாதிரி தவறுகள் நடந்திருக்காங்கிறது விசாரணை நடத்த வேண்டிய அவசியம் இருக்குது. அது நேர்மையாக வெளிப்படைத்தன்மையோடு இருக்கணும். மாணவர்கள் நன்றாக படிக்கின்ற பொழுது சமயத்தில் அது மாதிரி அதிகமான மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்புலாம் இருக்க தான் செய்யலைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இப்போ இது கிரேஸ் மதிப்பெண்
நீதிமன்ற வழிகாட்டு கிரேஸ் மதிப்பெண் கொடுத்துருக்காங்க. அது ஒரு காரணமாக இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அது தேசிய தேர்வுமே கூறியிருக்கிறது சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஃபிசிக்ஸ் மார்க்கில் ப்ராப்ளம் இருந்தனால 44 பேர் வந்து வந்திருக்காங்க. ஸோ அவுட் ஆஃப் 67 44 வந்து ஃபிசிக்ஸ் கரெக்ஷனு, 6 பேர் வந்து டைம் கரெக்ஷனு. ஸோ இப்போ அந்த டைம் அண்ட் கரெக்ஷன்லாம் வந்து சரி பண்ணணும். ஒரு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிற டைமில் வந்து மாறுபாடு இருக்குது. 2:30 மணிக்கு ஆரம்பிக்க வேண்டியது 4 மணிக்கு அந்த கொஸ்டின் பேப்பர் கொடுத்தா அந்த மாணவர்களோட மனநிலை வந்து எப்படி இருக்கும்? ஸோ இதெல்லாம் ஒழுங்குபடுத்த வேணும் அப்படின்னு தான் நம்ம வந்து நினைக்கிறோம். 23 லட்சம் பேர்களுக்கு தேர்வு எழுதும்போது அங்கங்கே சில பிரச்சனைகள் வரலாம். ஆனாலும் அதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு, மீண்டும் மீண்டும் ஒரே தவறு வராமல் இருக்க வேண்டிய பொறுப்பு வந்து நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சிக்கும் ஒன்றிய அரசுக்கும் இருக்கிறது. ஸோ குறைபாடு, அந்த முறைகேட்டில் ஈடுபடுறவங்க எந்த மாநிலங்களும் வட மாநிலங்கள் அதிகமாக இருக்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம். +2 எக்ஸாம்லேயே அவங்க வந்து ஸ்டேட் ஸ்பான்சர்ட் காப்பிங்லாம் அலோவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்குறோம். அது நீட் போன்ற போட்டித் தேர்வுகள், நீட் போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளிலும் ஐஐடி எக்ஸாமு, வேறு காம்படிட்டிவ் எக்ஸாம் ஃபார் ஜாப், வேலை வாய்ப்புகளுக்கும் அது மாதிரி இருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். ஸோ அதனால தான் அது வந்து சரியாக பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ இருந்தாலும் ஒரே சென்டரில் நிறைய பேர் அப்படிங்கும்போது ஒரு சந்தேகம் வரத்தான் செய்கிறது. ஸோ அதை வந்து சரி பண்ணணும். இவர் 2 வருஷம், ஒரு 2017 அந்த இந்த எக்ஸாம்னா ஒரு ப்ரைவேட் ஏஜென்சி தான் நடத்துனாங்க. அந்த ப்ரைவேட் ஏஜென்சியே எங்களோட ஹேக் பண்ணிட்டாங்கன்னு அவங்களே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. எங்களோட இதை வந்து சாஃப்ட்வேர் ஹேக் பண்ணிட்டாங்கன்னு அவங்களே அக்செப்ட் பண்ணி அவங்களெல்லாம் டெல்லியில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இப்போ ஹேக் பண்ணுற மாதிரி அந்த சாஃப்ட்வேர் இருக்குங்கிறது வந்து ஏற்புடையதில்லை இல்லையா? ஸோ அதனால் அது சரி செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்து. இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்ய வேண்டும். ஏன் முறைகேட்டில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஃபீஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும். நம்ம வந்து இந்த ரேங்க் லிஸ்ட்டே கிடையாது. ஏன் ரேங்க் லிஸ்ட் போடாமல் இருக்காங்க? இது வந்து ஒன்றிய அரசு வந்து தொடர்ந்து ரேங்க் லிஸ்ட்டை போடாமல் இருக்குது. வன்மையாக கண்டிக்கிறது. 23 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதுறாங்க அப்படின்னா 50% கட் ஆஃப் ஒரு 15 லட்சம் பேர் பாஸ் பண்ணுறாங்கன்னா நீங்கள் எல்லாருடைய ரேங்க்கும் சொல்லணும். திடீர்னு பர்சன்டேஜ் குறைக்கிறீங்க, அப்போ 40% இருக்கிறவங்களுக்கு சீட்டு கொடுக்குற மாதிரி வருது. அப்படி இருக்கும் பொழுது இது இன்னைக்கு இருக்கிற சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் இங்கேருந்து அப்படி ரிமோட் சென்சிங்கில் கால்குலேட் பண்ணி நம்ம ஏகப்பட்ட மாஸ் வரைக்கும் போகிறாங்க. அப்படியே மில்லி செகண்ட்ஸ் வரைக்கும் லேண்ட் பண்ணும்போது we have that much technology. ஒரு 23 லட்சம் பேருக்கு வந்து அவங்க பேர் என்ன, ஊர் என்ன, காஸ்ட் என்ன, அவங்க என்ன ஸ்டேட் அப்படிங்கிறத போட்டு ஃபில்டர் பண்ணி ஸ்டேட் வைஸ் லிஸ்ட்டு, அதே மாதிரி கம்யூனிட்டி வைஸ் லிஸ்ட்டு, ரேங்க் மொத்தமான ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட்டு போடணும். இதில் வெளிப்படைத்தன்மை இல்லாதனால இன்னும் வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா நமக்கு தெரியவே தெரியாது. இப்போ என்னுடைய மார்க் எனக்கு மட்டும் தான் தெரியும், உங்களோட மார்க் உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். நான் ஏதாவது முறைகேடு பண்ணிங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ரேங்க் லிஸ்ட்டு போடணும். அப்படி இதை வந்து எல்லா அரசுகளும் வலியுறுத்தணும். இப்போ பல மாநிலங்கள், தமிழ்நாடு தவிர பல மாநிலங்கள் நீட்டை ஏற்றுக்கிறாங்க. மாநில அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள இடங்களுக்கும் நீட்டை ஏற்றுக்கலாம். ஆனால் அதுக்காக ரேங்க் லிஸ்ட் கூட போடாமல் இருக்கணுமா? இதெல்லாம் வந்து ஏன் ரேங்க் லிஸ்ட் போடாமல் இருக்காங்க? நீட்டுக்கு தான் ரேங்க் லிஸ்ட் போடாமல் இருக்காங்க, மற்ற ஜேஇ எக்ஸாம்க்குலாம் ரேங்க் லிஸ்ட் போடுறாங்க. ஸோ அது மாதிரி இருக்கும் பொழுது, அது மாதிரி நிறைய போட்டித் தேர்வுகள் கல்வியிலேயே உயர்கல்வியிலேயே இருக்கும் பொழுது, ஒரு உயர்கல்விக்கான போட்டித் தேர்வுக்கான ரேங்க் லிஸ்ட்டை முழுமையாக எத்தனை பேர் எழுதியிருக்காங்களோ அத்தனை பேருக்கும் போடும் பொழுது ஏன் நீட்டுக்கு மாத்திரம் போடக்கூடாது? அதுதான் நமக்கு சந்தேகத்தையும் ஏற்படுத்துகிறது, அவநம்பிக்கை ஏற்படுத்துகிறது. ஸோ இது போன்ற விஷயங்கள்லாம் வந்து ஒன்றிய அரசாங்கம் உடனடியாக கவனம் செலுத்த வேணும். நாங்கள் நீட்டு வந்து கொண்டு வந்துட்டோம் தகுதிக்காக அப்படின்னா சொன்னாங்களே ஒழிய வெளிப்படைத்தன்மைக்காக சொன்னாங்களே தவிர வெளிப்படைத்தன்மைக்கு எந்த விதமான நடவடிக்கையும் ஒன்றிய அரசு செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டை நம்ம சொல்கிறோம். ஸோ உடனடியாக அதை சரி செய்யப்பட வேண்டும். வெளிப்படைத்தன்மையோடு அவங்க ரேங்க் லிஸ்ட்டு போடணும், ஸ்டேட் லிஸ்ட்டு போடணும். தமிழக அரசு கேட்டுக்கொண்டாலும் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. விலக்கு கேட்கணும் அப்படின்னு இப்போ எம்பி எலெக்ஷனுக்கு வந்து வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. நீங்க இந்த தேசிய மருத்துவ ஆணையம் சட்டத்திட்டத்தை கொண்டு வந்தா அந்த ஈஸியா விலக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்களா இல்லையா? இந்த கவர்மெண்டோட ஸ்டாண்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியுதா? எப்படி பாக்குறீங்க கவர்மெண்ட் ஸ்டாண்ட்? அறிவிப்பு மட்டும் எப்படி பாக்குறீங்க? நாங்கள் பல முறை ப்ரெஸ் மீட்டில் எங்கள் சங்கத்தை சார்பாக சொல்லியிருக்கோம். தேசிய மருத்துவ ஆணைய சட்டத்தில் ஒரு சிறிய திருத்தம் கொண்டு வந்தால் எந்தெந்த மாநிலங்கள் நீட்டிலேருந்து விலக்கு கேட்குறோம் அந்த மாநிலங்கள் வழங்க முடியும். அப்போ அதையும் வலியுறுத்தணும். நம்ம அதில் தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள் வந்து அதையும் வலியுறுத்தணும்னு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். ஒரு முறை வந்து என்னன்னாக்க, ஒரு வழிமுறை வந்து தமிழ்நாடு சட்ட மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்குறது, ஒப்புதல் வழங்கலை. அதே போல் தேசிய மருத்துவ ஆணைய சட்டத்தில் திருத்தம் செஞ்சாலும் ஒன்றிய அரசு தான் செய்யணும். எதை செய்தாலும் கூட கடைசியாக பிடி ஆட்டுனாக்க ஒன்றிய அரசு தான் இருக்குது. ஏன்னா ஒன்றிய அரசில் ஆட்சி மாற்றம் வந்திருந்தாக்க அதை எளிதாக செய்ய முடியும். இப்போ மீண்டும் பிஜேபியே இன்றைக்கி ஆட்சியில் வந்திருக்கிறாங்க, அவங்க செய்வான்னு சொல்ல முடியாது. எனவே அதை எடுத்து கடுமையான போராட்டங்கள் நடத்த வேண்டிய அவசியம் இருக்குது. இது மாநில உரிமையை வந்து பறிக்கின்ற செயல். எனவே மாநில உரிமையை பறிப்பதை ஏற்க முடியாது. எனவே நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய சங்கம் வந்து தொடர்ந்து குரல் கொடுக்கும், போராடும். அதனால் நீட் தேர்வு வந்து விலக்க வேண்டும் என்பதுதான். ஆனால் அதே சமயத்தில் ஒரு நிமிஷம், ஆனால் அதே சமயத்தில் நீட் நுழைவுத்திலிருந்து தொடர்ந்து ஆங்காங்கு முறைகேடு நடக்குது, சில பிரச்சனை நடக்குங்கிறதுக்காகவே நீட் நுழைவுத்தேர்வு வேண்டாம், ஒட்டுமொத்தம் நாடு முழு ரத்து செய்யுங்கிற கோரிக்கை நாங்கள் ஏற்கவில்லை. அது சரியான வாதம் கிடையாது. ஏன்னு சொன்னால் அது நீட்டோட ஏதோ ஒரு பேரோ, ஒன்றிய அரசின் கீழே மருத்துவக் கல்வி இடங்கள் இருக்குது,
ஆல் இண்டியா கோட்டா இருக்குது, தனியார் நிகர்நிலை மருத்துவ பல்கலைக்கழகம் இருக்குது, இராணுவ மருத்துவர்கள் இருக்குது, எய்ம்ஸ் இருக்குது, ஜிம்பர் இருக்குது. இதுக்கெல்லாம் வந்து +2 அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடத்தவே முடியாது. அவ்வாறு இருக்கின்ற பொழுது ஒன்றிய அரசாங்கம் ஏதோ ஒரு பேரில் ஒரு நுழைவுத் தேர்வு நடத்தி தான் ஆகணும். அது காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டாக இருக்கலாம், நீட்டுங்கிற பேர் நம்மளுக்கு பிடிக்கலன்னா வேறு பேர் கூட வச்சுக்கலாம். ஆனாலும் கூட ஒன்றிய அரசு நுழைவுத் தேர்வு நடத்தி தான் தீரணும். ஆனால் அதே சமயத்தில் மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் உள்ள இடங்களுக்கு மாநில அரசு தான் மாணவர் சேர்க்கை நடத்த வேண்டும். அது +2 அடிப்படையா இல்லை +2 நுழைவுத் தேர்வா, நுழைவுத் தேர்வு மட்டுமா என்பதை அந்தந்த மாநிலங்கள் தான் முடிவு செய்து கொள்ள வேண்டும். ஆனால் அதே சமயத்தில் ஒன்றிய அரசிட்ட மருத்துவக் கல்வி இடங்களும் பொறியியல் இடங்களும் இதர படிப்பு இடங்களும் இருக்கின்ற பொழுது அதற்கு தமிழ்நாட்டு மாணவர்களும் தேர்வு செய்யப்படும். தமிழ்நாட்டு மாணவர்கள் படிக்கிறதுக்கான ரைட் இருக்குது. ஒரு இந்திய குடிமகன் என்ற முறையில் எய்ம்ஸில் படிக்கிறது ரைட் இருக்குது, ஜிப்பரில் படிக்கிற ரைட் இருக்குது, மதுரையில் எய்ம்ஸ் ஆரம்பிக்க போகிறாங்க அதில் படிக்கிறது மதுரையை சேர்ந்த தமிழ்நாட்டு மாணவர் ரைட் இருக்குது. அப்போ அதில் சேரணும்னா அவர் நுழைவுத் தேர்வு எழுதி தான் ஆகணும். அப்போ அவ்வாறு இருக்கின்றவங்க அந்த நுழைவுத் தேர்வை நேர்மையாக நடத்தணும், வெளிப்படைத்தன்மையாக நடத்தணும் என்றதை நாங்கள் செய்கிறோம், வலியுறுத்துகிறோம். ஆனால் அதே சமயத்தில் ஒரு முறையீடு நடந்து விட்டதற்காகவே மத்திய அரசு நுழைவுத் தேர்வு நடத்தக்கூடாது, எந்த தேர்வையும் மத்திய அரசு நடத்தக்கூடாது, நுழைவுத் தேர்வே கூடாது என்ற வாதம் சரியானதல்ல. அது இன்றைக்குள்ள நிலைமையில் பொருந்தாது. ஏன்னு சொன்னால் 1,10,000 இடத்துக்கு 23 லட்சம் பேர் போட்டி போடுறப்ப +2 மதிப்பெண் அடிப்படையில் நாடு முழுவதும் மாணவர் சேர்க்கை நடத்த முடியாது என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். தமிழ்நாட்டில் கூட பார்த்தீங்கன்னா இப்போ குரூப் 4 எக்ஸாம் நடக்குது. 6,600 பணியிடங்களுக்கு கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. அது வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் 10th ஸ்டாண்டர்ட். அது 10th 11th பாஸ் பண்ணவங்க அப்ளை பண்ணலாம், 12th பாஸ் பண்ணவங்க அப்ளை பண்ணலாம், கிராஜுவேட்ஸ் அப்ளை பண்ணலாம், PhD உள்ளவங்க கூட அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். அவ்வாறு இருக்கின்ற பொழுது 10th மதிப்பெண் எடுத்துவீங்களா, +2 மதிப்பெண் எடுத்துவீங்களா, 11th மதிப்பெண் எடுத்துவீங்களா, கிராஜுவேஷன் மதிப்பெண் எடுத்துவீங்களா, இல்லை வந்து கொஸ்டின் பேப்பரை கொடுத்து எல்லாம் வந்து எஸ்ஏ எழுது, ஷார்ட் நோட்ஸ் எழுது கொடுக்க சொல்ல முடியுமா? யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. அதில் என்ன கேட்பாங்க, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினில் ஆன்சர் பண்ண தான் சொல்லுவாங்க. அப்போ இதுதான் யதார்த்தமான உண்மை. அப்போ வேலைவாய்ப்பு போட்டித் தேர்வு தவிர்க்க முடியாது. அதாவது அப்ஜெக்டிவ் டைப்பில் ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிற முறை வந்து இப்போ யதார்த்தமாக ஆயிடுச்சு. அதனால் மாற்ற முடியாது. ஏன்னு சொன்னால் கடுமையான போட்டி இருக்குது, இடங்கள் குறைவாக இருக்குது. அப்போ ஃபில்டர் பண்ணி தான் ஆகணும். அப்போ இதுதான் இன்றைக்குள்ள யதார்த்த நிலைமை. அப்போ என்றைக்கு வந்து ஒவ்வொருவரும் விரும்பக்கூடிய கல்வி கிடைக்கிறதோ, ஒவ்வொருவரும் விரும்பக்கூடிய வேலைவாய்ப்பு கிடைக்கிறதோ, அப்படிப்பட்ட சமூக அமைப்பு உருவாகின்ற வரை, கடுமையான போட்டி இருக்கின்ற வரை போட்டித் தேர்வு என்பது தவிர்க்கவே முடியாது. வேலைவாய்ப்புனா போட்டித் தேர்வு, உயர்கல்வின்னா நுழைவுத் தேர்வு, அவ்வளோதான் வித்தியாசம். போட்டித் தேர்வு இல்லைன்னு சொன்னால் அது தனியார் கல்லூரிகளுக்கு ஆதரவாகுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து உணர்ச்சி வசப்பட்டு அந்த தேர்வு வேணாம் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட 700க்கு மேலே மருத்துவக் கல்லூரிகள் இருக்கின்றன. 706 மருத்துவக் கல்லூரிகள் இருக்கின்றன. அதில் 386 அரசு மருத்துவக் கல்லூரி, 320 தனியார் மருத்துவக் கல்லூரி. அப்போ 320 கல்லூரிக்கும் இப்போ நீட் போன்ற ஒரு தேசிய அளவிலான ஒரு தேர்வை ஒன்றிய அரசு நடத்தணும். ஒன்றிய அரசு நடத்தும் பொழுது ஒரே தேர்வு 306 காலேஜுக்கும் ஒரே அப்ளிகேஷன் ஃபார்மும் ஒரே எக்ஸாமும் ஒரே கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்தியா முழுமைக்கு யார் வேணால் தனியார் கல்லூரியில் எங்கே வேணால் படிக்கலாம்னு சொல்லும் பொழுது அதுதான் வந்து மாணவர்களுக்கு வசதியாக இருக்கும். ஒட்டுமொத்தமாக தேசிய அளவிலான ஒரு போட்டித் தேர்வு கூடாது என்று சொல்லும் பொழுது அது தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கும் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களுக்கும் முறைகேடுகளுக்கும் ஆதரவாக இருக்கும் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது உணர்ச்சி வசம் போடக்கூடாது. அதே நேரத்தில் நீட்டிலிருந்து விலக்கு சாத்தியம், தேவையா? தேவை. மாநில அரசின் கட்டுப்பாடு ஒரே ஒரு லைன் NMC ஆக்ட்ல மாநில அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள இடங்களுக்கு அந்த மாநில அரசு விரும்பவில்லை என்றால் விலக்கு கொடுக்கலாம் என்று ஒரு லைன் ஆட் பண்ணாலே போதுமானது. அது வந்து நமக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஆளுநரோடது நம்ம பில்லு போட்டது பாஸ் பண்ண ADMK பில் DMK பில் அதெல்லாம் கூட தேவையில்லை. ஸோ இது வந்து மாநில உரிமையை மதிக்கின்ற ஒரு செயல். அது வந்து கட்டாயமாக ஒன்றிய அரசு செய்ய வேண்டும். அது மட்டும் அல்லாமல் சொல்வதெல்லாம் ஒன்று, ஒன்றிய அரசு இந்த ஒன்றிய பாஜக அரசு சொல்வதெல்லாம் ஒன்று, செய்வதெல்லாம் வேற. ஸோ அது அடிப்படையில் இப்போ எப்படி வந்து இந்த ரிசல்ட்டிலேயே வெளிப்படைத்தன்மை இல்லாமல் ஒரு மூடு மந்திரம் போல வைத்துக் கொள்கிறார்களோ அது போல வகுப்பு வாரியாக மாநில வாரியாக கம்ப்ளீட் ரேங்க் லிஸ்ட் போடணும், வெளிப்படைத்தன்மையுடன் இருக்க வேண்டும். கோச்சிங் சென்டர் ஃபீஸை ஃபிக்ஸ் பண்ணணும், பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் டீம்டு யூனிவர்சிட்டி ஃபீஸை ஃபிக்ஸ் பண்ணணும், மாப்பப் கவுன்சிலிங் இல்லாமல் கடைசி சீட்டு வரைக்கும் அரசாங்கமே வந்து கவுன்சிலிங் நடத்த வேண்டும். இதையெல்லாம் செய்யும் பொழுது இந்த அளவுக்கு நெறிமுறைப்படுத்தும் பொழுது நிச்சயமாக முறைகேடுகள் குறையும். தமிழ்நாடு அரசாங்கம் இப்போ வந்து 40 MP தமிழ்நாடு புதுச்சேரி சேர்த்து வந்திருக்காங்க. நடக்கின்ற நாடாளுமன்ற கூட்டத்தில் நீட்லேருந்து விலக்கு வாங்குற குரல் கொடுக்கணும். NMC சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்து விலக்கு கேட்கலாம், அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எனவே தொடர்ந்து வலியுறுத்த வேண்டும். சென்ற ஆட்சியை விட இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்தியா கூட்டணி வலிமையாக இருக்கிறது. எனவே இந்தியா கூட்டணி சேர்ந்த MPக்கள் மாநில அரசுடைய உரிமைகளை பாதுகாக்க, மருத்துவர்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், குரல் கொடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன்.
இல்லை அதிகாரிகளும் இதில் உடந்தையாக தான் இருந்திருக்காங்க, இல்லைன்னா சொல்ல முடியாது. இன்னும் சொல்ல போனால் அந்த தேர்வு அறைக்கு பொறுப்பாக உள்ளவரே எனக்கு பணம் கொடு, நீ எதையுமே ஃபில்லப் பண்ணாத, நான் ஃபில்லப் பண்ணிக்கலாம் சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ அப்படிப்பட்டவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அதில் அதிகாரிகள் மட்டத்திலேருந்து பல்வேறு உடந்தையாக இருக்காங்கிறதுலாம் தெரியும் நமக்கு. எனவே அவங்க மீதெல்லாம் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். உங்களுக்கு மத்திய பிரதேசத்தில் வியாபம் ஊழல் தெரியும். வியாபம் ஊழலில் ஆளுநர்லேருந்து அந்த மாநில முதலமைச்சர் பையன்லேருந்து எல்லாருமே சம்மந்தப்பட்டிருக்காங்க. 49 பேருக்கு மேலே மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டாங்க. வியாபம் ஊழல் பிஜேபி ஆட்சி காலத்தில் தான் நடந்தது. எனவே அது மிகப்பெரிய ஊழல். அது தேர்வு, அதாவது வேலைவாய்ப்பிலே நடந்துச்சு, மருத்துவக் கல்வியில் நடந்துச்சு. அதில் பல டீன்லாம் கூட இறந்துருக்காங்க. அப்படிப்பட்ட மிக மோசமான ஊழல் தான் வியாபம் ஊழல். இப்போ நீட்டில் அந்த வியாபம் ஊழல் மாதிரி மிகப்பெரிய ஊழல்லாம் நடந்துடல. ஆனால் பிரச்சனைகள் இருக்குது, இல்லைன்னு சொல்ல வரல. முறைகேடு இருக்கானா இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இல்லாமல் செய்யணும், அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் இப்போ நடந்த முறைகேடுகளுக்கு நேர்மையான முறையில் வெளிப்படைத்தன்மையோடு விசாரணை நடக்கணும், கடுமையான தண்டனை வழங்கணும், சட்ட ரீதியான தண்டனை வழங்கணும். எதிர்காலத்தில் இது போன்ற தவறு நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி ஒன்றிய அரசுக்கு இருக்கிறது. மறுதேர்வுக்காக சொல்றீங்களா? இல்லை, அது ஏற்கனவே மறுதேர்வு பற்றி ரொம்ப டீட்டெயில் டிஸ்கஷன் அகில இந்திய அளவில் நடந்துச்சு. அது பலர் அந்த எஜுகேஷனிஸ்ட் எல்லாமே அது வேண்டான்ற மாதிரி எஜுகேஷனிஸ்டே வேணாம்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அது ஒரு கால்குலேஷன் இருக்கு, எப்பொழுது மறுதேர்வு நடத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ 23 லட்சம் பேர் இத்தனை ஆயிரக்கணக்கான சென்டரில் வரும்பொழுது அதை கம்பேர் பண்ணும்போது இந்த சென்ட்ரல் மட்டும் இருக்கும்போது அதை சரி பண்ண போகிறோன்னு நேஷனல் லெவலில் இருக்கிற எஜுகேஷனிஸ்ட் இந்த மாதிரி இன்வால்வ் ஆனவங்களே சொல்லியிருக்காங்க. மறுதேர்வு என்பது பல்வேறு பிரச்சனை ஏற்படும், திருப்பியும் ப்ராப்ளம் இருக்குது. இல்லை, இப்போ நல்லா படித்து இந்த ரேங்க் வாங்கினாங்களா, அவங்க அஃபெக்ட் ஆகலாம் இல்லையா? அவங்க எப்படி ஒத்துக்குவாங்க? ஏற்கனவே ஆல் இண்டியா கோட்டாவுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்துச்சு நீட் வரதுக்கு முன்னால். அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் ஒரு ஆண்டு 2014-15 அந்த ஆண்டில் மிகப்பெரிய அளவுக்கு முறைகேடு, பல இடங்களில் கொஸ்டின் பேப்பர் லீக் அவுட் ஆயிடுச்சு. அப்போ ஆல் இண்டியா கோட்டாவுக்கான அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை திரும்ப மறுதேர்வு நடத்தினாங்க. அப்போ அந்த சூழல் அது மாதிரி. ஆனால் இப்போ ஒரு சில இடங்கள் நடந்ததுக்காக ஒட்டுமொத்தமாக தேர்வு ரத்து பண்ணுறது திரும்ப நடத்துறதுன்னு வச்சா இப்போ நல்லா படித்து நல்ல ரேங்க் வாங்கினாலும் அஃபெக்ட் ஆவாங்க. அப்போ அதை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால் அதையெல்லாம் கணக்கெடுத்துட்டு நம்ம சொல்ல முடியும். இல்லை, அது சரி. அனைவருக்கும் நன்றி.